இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். காலை நேர பிரதான செய்திகளுடன் நான் ரஞ்சன் பிரசாத். இன்று 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் சிறந்ததொரு நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பற்றி பிரதேச சபைகளுக்கான தேர்தல் களத்திலிருந்து சில வேட்பாளர்கள் விலகல். ஒரு மாத காலத்திற்குள் டெங்கு காய்ச்சலினால் 11 பேர் உயிரிழப்பு. வரவு செலவு திட்டத்தின் பொருட்கள் விலை குறைக்கப்படாததை பின்பற்றாத வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். சில மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழையுடனான வானிலை. ISIS கிளர்ச்சியாளர்களினால் கடத்தப்பட்ட அமெரிக்க யுவதி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல். முதலில் உள்நாட்டு செய்தி. புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பற்றி பிரதேச சபைகளுக்கான தேர்தல் கடமைகளுக்கு அந்த பிரதேச அரசு அதிகாரிகளை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. வேறு பிரதேச அரசு அதிகாரிகளை தேர்தல் கடமைகளுக்காக இணைத்துக் கொள்ள உள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிடுகின்றார். புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பற்று ஆகிய பிரதேச சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்காக 2011ஆம் ஆண்டு கையளிக்கப்பட்ட வேட்பு மனுக்களின் அடிப்படையில் சில வேட்பாளர்கள் பல்வேறு காரணங்களின் நிமித்தம் இம்முறை போட்டியிடவில்லை எனவும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது சுட்டிக்காட்டுகின்றார். எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு கரைத்துறை பற்று ஆகிய பிரதேச சபை தேர்தலின் போது குறித்த பிரதேசத்தில் உள்ள அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு தபால் மூல வாக்களிப்பதற்கான வசதிகள் செய்து கொடுப்பதற்கான கால அவகாசம் போதியதாக காணப்படாமையினால் அவர்களுக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு நேரடியாக சென்று வாக்களிப்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதோடு அவர்களை தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்துகின்ற பொழுது குறித்த வாக்களிப்பு தினத்தன்று நடைபெறுகின்ற வாக்கெண்ணலில் இணைத்துக் கொள்ளப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேர்தலில் பங்கு பெற்றுவதற்காக 2011ஆம் ஆண்டு தமது பெயர் குறித்த நியமனங்களை சமர்ப்பித்த வேட்பாளர்களில் சிலர் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் இன்னும் சிலர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்பம் தமக்கு இல்லை என தெரிவித்துள்ளதாகவும் அத்தோடு 2 வேட்பாளர்கள் ஏற்கனவே மாகாண சபை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேட்பாளர்கள் அவ்வாறு இருக்க தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் டெங்கு காய்ச்சலினால் 6187 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் சுதேச வைத்திய அமைச்சு தெரிவிக்கின்றது. டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்ட 11 பேர் உயிரிழந்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் அதிகம் பரவக்கூடிய 9 மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. இதன்படி கொழும்பு, களுத்துறை, கம்பா, குருநாகல், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, இரத்தினபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களிலேயே டெங்கு காய்ச்சல் அதிக அளவில் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறு டெங்கு காய்ச்சல் அதிக அளவில் பதிவாகியுள்ள பிரதேசங்களில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் அடுத்த வாரம் அளவில் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இடைக்கிடை பெய்கின்ற மழையினால் இந்த டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவுவதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பிரபா பலியவர்தன தெரிவிக்கின்றார். வரவு செலவு திட்டத்தில் குறைக்கப்படாத விலைகளுக்கு ஏற்ப பொருட்களை விற்பனை செய்யாத 275 வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிக்கின்றது. குறித்த வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் ரூமி மர்ஷூத் குறிப்பிடுகின்றார். அவ்வாறான வர்த்தகர்கள் தொடர்பில் முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்னேரியா மற்றும் கவுடுள்ள நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் மீள திறக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. வடமத்திய மாகாணத்தில் நிலவும் அதிக மழையுடனான வானிலையை அடுத்து குறித்த 2 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவிக்கின்றார். இதன் காரணமாக குறித்த நீர்த்தேக்கங்களை அண்மித்த பகுதிகளில் வசிப்போர் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றாக போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று நடைபெற உள்ளது. இன்று காலை 8:30 மணி முதல் 10:05 மணி வரை உள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் இன்று அதிகாலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன.
திருக்கோணேஸ்வரம் அருள்மிகு மாதுமை அம்பாள் உடனுரை திருக்கோணேஸ்வர பெருமான் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா கிரியைகள் கடந்த 5ஆம் திகதி ஆரம்பமாகின. அதனைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் திகதி ஆரம்பமான எண்ணெய் காப்பு நிகழ்வு நேற்று வரை இடம்பெற்றது. மகா கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை 5 மணி முதல் விசேட யாக பூஜைகள் இடம்பெற்று வருகின்றன. பல்கலைக்கழக நிர்வாக சபைகளில் இருந்து தகுதியற்றவர்கள் அனைவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என பணிப்புரை விடுக்கப்பட்டதாக உயர்கல்வி அமைச்சு தெரிவிக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் ரஜீவ விஜயசிங்க குறிப்பிடுகின்றார். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரினூடாக நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கு தங்களின் தீர்மானங்களை அறிவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார். அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் நிர்வாக சபைகளுக்காக உபவேந்தர் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களின் பல மட்டங்கள் பணிபுரி அதிகாரிகளும் பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் தகமைகள் குறித்து பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் நிர்வாக சபைகளுக்கு பொருத்தமற்ற தகமை அற்றவர்கள் நியமிக்கப்பட்டமை கடந்த காலங்களில் பல்கலைக்கழகங்களில் இடம்பெற்ற அரசியல் தலையீடுகளை காரணம் எனவும் பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலைமை பல்கலைக்கழகங்களின் செயற்பாடுகளுக்கு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் நகர் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் இன்றும் நாளை மறுதினமும் 12 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. மன்னார் மற்றும் பள்ளிமுனை நீர்த்தாங்கி கோபுரங்கள் புனரமைக்கப்படுகின்றமையே இந்த நீர் விநியோக தடைக்கான காரணம் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவிக்கின்றது. இதற்கமே இன்றும் நாளை மறுதினமும் மன்னார் நகர் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த நீர் விநியோகம் தடைபட உள்ளது. நாட்டில் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை தொடர்ந்தும் நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வானிலை தொடர்பான மேலதிக தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலியின். வணக்கம். வணக்கம் சாலியின். வணக்கம் அருண். இன்றைய வானிலையை பொறுத்தவரையில் கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் வடக்கு வடமத்திய மத்திய மாகாணங்களின் பல இடங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டிலும் நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களிலும் மணிக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வடகில் பருவப்பேச்சு காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறு மின்னல் தாக்கங்களும் பலத்த காற்றின் ஏற்படுகின்ற வேளைகளில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள ஆழமற்ற கடற்பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடற்பிராந்தியங்களில் காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான, அத்துடன் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்தியில் ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களில் சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறான வேளைகளில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி சாலியின். அது வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலியின்.